Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த ஷேக்கர்ஸ் கார்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்மளுக்கு வந்து பேசிக்கா ஒரு கார்டு ஷேக்கர்ஸ் கார்டு பண்றதுக்கு இந்த மாதிரி பேப்பர் பேக் ஒன்னு தேவை. இதில இருந்து நான் ஒரு டிசைன் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பேப்பர் பேக் பாத்தீங்கன்னா பேப்பர் டிசைனர் அப்படிங்கற ஒரு பிராண்டோடது. அது வந்து நான் Amazonல இருந்து வாங்கியிருந்தேன். வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். இது பாத்தீங்கன்னா ஒரு Black கலர் பீட்ஸ் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். சோ இது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி MDF கட்ஸ் தேவை. இது வந்து ஒரு ஃப்ரேம் MDF கட். இது வந்து நான் ஒரு Instagram பேஜ்ல இருந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு OHP ஷீட். நான் அந்த ஃப்ரேம்க்கு சைஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த firm double side tape தேவை. இந்த டபுள் சைடு டேப் தான் நம்ம கார்டை வந்து கொஞ்சம் 3D லுக்ல கொடுக்க போகுது. சோ நான் இந்த டபுள் சைடு டேப் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேக்கர்ஸ். இந்த ஷேக்கர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து Instagram பேஜ்ல இருந்தும் and பக்கத்துல இருக்க ஸ்டோர்ஸ்ல வாங்கியிருந்தேன். இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஸ்டார்ஸ் ஷேக்கர்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளவு குட்டி குட்டியா எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. And இது பாத்தீங்கன்னா ஹெக்ஸாகன் ஷேப். எல்லாமே வந்து ஹெக்ஸாகன் ஷேப்ல இருக்கும். குட்டி குட்டியா இருக்கும். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா நான் வந்து 5 கிராம்ஸ்க்கு வாங்குனேன். And இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்கின் கலரும் சொல்லலாம், பிரவுன் கலரும் சொல்லலாம். சோ இது வந்து ஒரு ஷேக்கர்ஸ். And இது பாத்தீங்கன்னா மினி பீட்ஸ். ரொம்பவே குட்டி குட்டியா மைன்யூட்டா இருக்கும். And next பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹார்ட்டின் ஸ்டார் அப்புறம் மூன் எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் ஷேக்கர்ஸ். இது வந்து ரெட் கலர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நைஃப் அண்ட் சிசர்ஸ் எடுத்துக்கிறேன். சோ அவள்தான் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம். இப்போ வந்து நான் அந்த கார்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பேப்பர் பேக்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல. சோ அந்த கார்டு எடுத்துக்கிறேன். இது வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த MDF கட் இருக்குல்ல. சோ இது வந்து இதுல ஸ்டிக் பண்ண போறோம். இது வந்து நீங்க MDF கட் இல்லனா நீங்க வந்து நார்மலா டிசைன்டு பேப்பர் எதனா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட நான் எப்படி பண்றதுன்னு இன்னொரு வீடியோல போடுறேன். நீங்க வந்து இதே மாதிரி MDF கட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணனும்னு கிடையாது. இது ஓன் கிரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ்ல கொடுக்கிறேன். சோ இதுல என்ன பண்ண போறோம்னா நம்ம டபுள் சைடு டேப் இருக்குல. சோ இத வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த எட்ஜஸ்ல ஒட்ட போறோம். இன்னர் எட்ஜ்ல ஒட்றோம். நம்ம அவுட்டர் எட்ஜ்ல ஒட்டல. அத பாத்துக்கோங்க. ஏனா இதான் மெயின். நீங்க அவுட்டர் எட்ஜ்ல ஒட்டிங்கனா உங்களுக்கு வந்து அது வெளியில தெரியும். சோ தட் உங்களுக்கு வந்து பாக்கும்போது நல்லா இருக்காது. நீங்க இன்னர் எட்ஜ்ல கொடுத்தீங்கனா தான் அது கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் சொல்ற மெத்தட் பாத்தீங்கன்னா இருக்குறதுல ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான மெத்தட். இது வந்து ரொம்ப டக்குன்னு ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடுற மெத்தட் இது. கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கோம்ல நம்ம OHP ஷீட். சோ இத வந்து இது மேல ஒட்ட போறோம் இப்போ நம்ம.
நல்லா அழுத்தி ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அந்த ஷீட்டை கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேக்கர்ஸோட ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதே மாதிரி நிறையா ஸ்க்ராப் புக் ஐடியாஸ்லாம் கூட நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். நான் என் கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் இன்னுமே நம்ம சேனலில் ஒன்றும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் போட ட்ரை பண்ணுவேன். இந்த ஃப்ரேம் இப்போ ரெடி பண்ணிட்டோம்ல. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகைன் ஒரு டபுள் சைட் டேப் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நம்ம அந்த ஷேக்கர்ஸ் ஃப்ரேம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது நம்ம எங்கே ஒட்ட போகிறோமோ அதுக்கு வந்து சென்டராக இந்த ஷேக்கர்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து டபுள் சைட் டேப் ஒட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை வந்து கரெக்டாக எந்த இடம் வேணுமோ நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம கார்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன்ஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் சைடில் வந்து கோயட்ஸ் கொடுத்துக்கலாம். ஈவன் ஃபோட்டோஸ் கூட நம்ம இந்த ஃப்ரேம் வச்சுருக்கோம்ல, இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் கூட ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஷேக்கர்ஸ் போட்டு நீங்கள் இந்த ஃப்ரேம் கூட ஸ்டிக் பண்ணலாம். வேர்டிங்ஸ்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து எழுதிக்கலாம். எல்லாமே வந்து கிரியேட்டிவிட்டி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேர்ம் டேப் எங்கெல்லாம் வெளில தெரியுதோ லைட்டாக அதை மட்டும் கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இந்த ஃப்ரேம் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் வந்து ஒரு கார்னரில் ஒரு டிசைன் மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து நான் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஷேக்கர்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் கலர் பேப்பர்ஸ் சார்ட் எப்படி வச்சு பண்ணுறது நான் வந்து வீடியோஸ் போடுறேன். அதுக்கு வந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until it's bye from Harini.